மக்களை இப்போ இந்த சின்ன ஹிட்டாச்சி இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கேரளாங்க. கேரளா, பாலக்காடு, மங்களம் டேம் பக்கத்தில் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான் ஹிட்டாச்சி ஆப்ரேட்டர். இந்த மிஷினுக்கு நான் தான் ஆப்ரேட்டரு. ஒரு லப்பர் தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு ஃப்ளாட் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த மண்ணெல்லாம் கட் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றிட்டு இந்த இடத்த ஃப்ளாட் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணி ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு எங்கள் வீடு புது வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கிறேங்க. இந்த ஒர்க் ஆரம்பித்து என்ன நேற்று தான் ஒர்க் ஆரம்பித்தோம். இந்த ஹிட்டாச்சி ஃபீல்டுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகிடுச்சு. 7 வருஷத்துக்கு மேலே இருக்குமே தவிர கீழெல்லாம் இருக்காது. இந்தமாதிரி நிறையா ஹிட்டாச்சி ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. மைன்ஸில் ஓட்டுறவங்க, எர்த் ஒர்க்கு, ரோடு ஒர்க்கு இந்தமாதிரி பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த வேலை வந்துட்டு ரொம்ப ஈஸியானு கேட்டிங்கன்னா ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. ரொம்பவே கஷ்டம். இந்த ஒர்க்கில் வந்து ரொம்ப கவனமாக செய்யணும். கொஞ்சம் வந்துட்டு எங்கேயாவது பிசுறு தட்டுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஆளை பட்டனம் பிடிச்சி அள்ளிட்டு போக வேண்டியதான், வண்டியும் பட்டனம் பிடிச்சி அள்ளிட்டு போக வேண்டியதான். அப்பளம் மட்டும் சல்லியாக நொறுங்கிடும். இவ்வளோ ரிஸ்க்கு, இவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த வேலை. அதனால் சம்பளம் அதிகமாக பார்த்தீங்கன்னா சம்பளமும் அதிகம் கிடையாதுங்க. ரொம்பவும் கம்மி தான். நான் மாதம் என்ன ஒரு 20 ரூபாய் 25 ரூபா கொடுப்பாங்க. அதில் பாதி வந்துட்டு சாப்பாட்டுக்கே போயிடும். சாப்பாட்டுக்கு நம்ம கை செலவுக்கே போயிடும். இதில் ரொம்ப சிக்கனமாக செலவுலாம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு கச்சிதமாக தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலே அதிகமாக சம்பளம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உண்மை கிடையாது. அந்தந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்க தான் தெரியும் அது இவ்வளோ கஷ்டம்னு. ஒருத்தரை பற்றி தெரியாமல் அவங்க வந்துட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க சொல்லக்கூடாது இல்லையா? அதான் இப்போ இங்கே பாருங்கள், இந்த வேலை வந்துட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளைக்கு இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ஒரு 10 அடி மண் கட் பண்ணிட்டு வரணும். இந்த மண்ணெல்லாம் எடுத்து இங்கே இவங்களுக்கு தேவையான இடத்துக்கு மாற்றிடணும் மண்ணை. காலையில் இன்றைக்கி ஒர்க்கு மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. இது இப்போது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஆயிரும். இன்னும் சைட் பார்ட்டி இன்னும் வர கிடையாது. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஒரு நாளைக்கு வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடுது அப்படின்னு இந்த லேண்ட் ஓனருக்கு வந்துட்டு தெரியும். இல்லைன்னா ஏதாவது அவர் வந்துட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சேர்த்து போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கை இல்லாதனால வெயிட் பண்ணி நமக்கு லேட்டாக தான் வேலை கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு கருங்கல் ஒரு பாகத்தில் கூட்டிகிட்டு அந்த பக்கம் மண்ணெல்லாம் அள்ளி லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். டிப்பர் பாருங்கள் நம்ம கீழே நின்றுட்டுருக்கு. இது ஃபுல்லாக லப்பர் தோட்டம் தாங்க. ஒரு லப்பர் தோட்டத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா இங்கே வீடு இங்கே உள்ளே வரும்போது வந்துச்சுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வீடு இருக்கும். வீட்டை சுற்றி பாருங்கள், வெறும் மரமாக தான் இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா சரி மரங்கள் வந்துட்டு ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். நம்ம ஊரில் தான் ஒரு மரம் வளர்ந்துருச்சுன்னா ஹைட்டாக இருக்குது, ஒரு மரம் நல்லா பசுமையாக இருக்குதுன்னா நமக்கெல்லாம் பிடிக்காது. அது வெட்டி அது உடனே அதை அழித்து அந்த இடத்த இது பண்ணிடுவாங்க, வெட்டி விறகுக்கு கொடுத்துட்றாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான செயல். இருக்கிறது என்னென்னா மரங்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வளர்த்திக்கிட்டு வரணும். அதனால தான் மலைகள் வந்துட்டு அதிகமாக பூமிக்கு கிடைக்கும். கேரளாவில் ஏன் அவ்வளோ அதிகமாக மழை பெய்யுதுன்னு பார்த்தா இதனால தான் போல இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வெறும் மரம் தான். மரமாக கொசன்னு மரம் இருக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஏன்னா நமக்கு தான் மரங்கள் வளர்த்துறதே பிடிக்க மாட்டேதெல்லாம் வெட்டிடுறாங்கல்ல, வெட்டி அழிச்சிடுறாங்க, வெட்டி விறகுக்கு கொடுத்துட்றாங்க. பில்டிங் கட்டவும் ரோடு போடவும் இப்படியே பாதி மலைகளையும் இதையும் அழிச்சிட்றாங்க.